இப்போ சாஸ்திரிகள் நம்ம பார்க்கும்போது சரி சார், கிழக்கிலேருந்து சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க, அதான் எருசலேமுக்கு கிழக்கே இந்தியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியா தான் இருக்குதுன்னா ரொம்ப தூரத்தில் தான் இந்தியா இருக்குது, அரப் கண்ட்ரி தான் பக்கத்தில் இருக்குது. சரியா? கரெக்ட். ஓகே. ரெண்டாவது, இந்தியாவிலேருந்து வந்திருக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சார், இது வந்து பாலைவனமான ஏரியா. இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் குதிரையில் பயணிக்கணும், இல்லைன்னா ஒட்டகத்தில் பயணிக்கணும். சரியா? அப்போ தூரத்துலேருந்து நம்ம கடல் மார்க்கமாக வந்து இங்கே உள்ளே நுழைஞ்சு அப்புறம் இங்கேருந்து வந்து அப்படிலாங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமாம், சாஸ்திரிகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து பக்கத்தில் தான் இருந்திருக்கணும், கொஞ்சம் தூரத்தில். அந்த மாதிரி அந்த நியரஸ்ட் பிளேஸில் இருந்து தான் தேடி வந்திருக்கணுமே அல்லாமல் இந்தியாவிலேருந்து வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் சிலர் சொல்லுவாங்க இந்தியாவிலேருந்து தான் வந்ததாக சொல்லுவாங்க. பட் இந்தியாவிலேருந்து வந்ததற்கான ஆதாரங்கள் இல்லைங்க பாஸ், ஆதாரங்கள் இல்லை. ஏன்னு சொன்னால் எருசலேமுக்கு வந்து சுற்றி இருக்க ராஜாக்கள் எல்லாம் காணிக்கை கொடுத்தது நம்ம சாலமோன் காலத்தில், தாவீது காலத்துலலாம் பார்க்கலாம், வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்படி ஒரு நட்சத்திரம் வந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் தேடி வந்திருக்கலாம். சரியா? ஏன்னா அது ஒரு நட்சத்திரங்கிற பொழுது அதை கனப்படுத்துறதுக்காக இவர்கள் எல்லாமே அது வான சாஸ்திரிகள் தானே, அதனால என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் தேடி வருகிறார்கள். வந்து கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது பாஸ்டர். என்னன்னு சொன்னால், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்குறாங்க. இதுதான் ராஜாவையே கலங்க பண்ணுகிற காரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் தான் எருசலேம் வந்து இப்போ யாருடைய அன்றில் இருக்குன்னா பாஸ்டர், ரோம ராஜ்யத்தோட இருக்கு. இது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோமாபுரி வந்து என்னாச்சுன்னு சொன்னால் குடியரசிலிருந்து பேரரசாக மாறுது. அதாவது மக்களாட்சியிலிருந்து மன்னராட்சிக்கு வருது. இப்போ சீசர் தான் வந்து என்ன செய்யறாருன்னா பொறுப்பெடுக்கிறார். அவர் தான் என்ன செய்யறாரு, வந்து இந்த பீஸ் ஆஃப் ரோம் சொல்லி, ரோம் வந்து எல்லாமே என்னன்னு சொன்னால் ரோம் வந்து ஒரு சமாதானத்துக்கு உண்டான ஒரு நகரமாக கட்டவிழ்க்கிற காரியங்கள் இப்போ தான். அதனால தான் அவர் வந்துட்டு அந்த குடிமதிப்பு எழுத சொல்கிறார் தானே. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. ஏன்னா அவர் அப்போ தான் வர்றார், ஒரு 20 இயர்ஸ் நடக்கிறதுக்கு காலகட்டம். அப்போ அவர்கிட்ட வந்து இவர் ஏரோது வந்து என்ன பண்ணியிருக்காரு, கெஞ்சி கூத்தாடி தான் என்ன பண்ணியிருக்காரு, அதிகமான வரி வாங்கி தர்றேன்னு சொல்லி தான் ரோமர்கள்ட்ட சொல்லி தான் ஏரோது என்ன பண்ணுறாரு, ராஜாவாக இருக்கிறாரு. இப்போ எருசலேமுக்கு வந்து இவங்க சொல்லும்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ யூதருக்கு யார், இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கோ யூதர்களுக்கு வந்து ஒரு இளவரசன் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ராஜாவாக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப பயங்கரமான வார்த்தை பாஸ். அப்போ யார் இவர் ஆர்டைன் பண்ணா, இவர் யார்? இப்போ ஏன்னா நான் வந்து ரோம பேரரசு எனக்கு கொடுத்துருக்கு, இன்னொரு ராஜா யாருப்பா அது? கரெக்ட். அப்போ கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். கோவம் வர்றது மாத்திரம் இல்ல, பயமும் வருது. பயமும், ஆமா, இன்னொரு ராஜா போது எதிரி தானே, நமக்கு தெரியாத என்னடா இன்னொரு ராஜா பிறந்துட்டு. அப்போ என்னன்னா அவங்க வந்து சொல்றாங்க, அந்த ராஜாக்குரிய நட்சத்திரத்தை நாங்க பார்த்தோம், அந்த ராஜாக்குரிய நட்சத்திரத்தை பார்த்தோம். சரியா? அதனால அவரை பணிந்து கொள்ள வந்தோம்னு சொல்லும்போது பயங்கரமா ஷாக்கா இருக்கு. சரியா? அப்ப என்னமோ ஒரு காரணம். இந்த ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்ட உடனே எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குறார்கள். ஆமென். அவ்வளவு பேர் கலங்குறது காரணம் என்ன? கேட்ட கேள்வி அப்படி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப பிறக்கும் போதே ஒருவர் ராஜாவா? அப்போ ராஜாவா பிறந்திருந்தாருன்னா அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்போ இது என்ன நம்ம பார்க்கணுமே. சரியா பாஸ்? சரி. அப்போ அவர் கலங்குறாங்க. கலங்கி தான் அந்த சாஸ்திரிகள்கிட்ட தனியாக கூட்டிட்டு போய் என்ன பார்த்தீங்க, எந்த காலகட்டத்தில் அந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க, அப்படி எல்லா கேள்வியும் கேட்குறாரு தானே. கூப்பிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு, கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கலங்கின உடனே ஒரு முடிவு எடுக்கிறார் ஏரோது. என்னன்னு சொன்னால், உண்மையாகவே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜா பிறப்பார், மேசியா பிறப்பாருங்கிறது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தானே. ஆமாம். சரியா? அப்போ என்ன பண்ணுறாரு, வேத பாரகரையும்
பிரதான ஆசாரியரையும் கூப்பிடுறார், இங்கே வாங்க, யாருன்னு சொல்லுங்க. சரியா? இப்போ ஏன் இவங்கள்ட்ட சாஸ்திரிகள்கிட்ட கேட்கல? ஏன் சாஸ்திரிகள்கிட்ட கேட்கலன்னா, அதனால தான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் பாஸ்டர். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்ற மதங்களில் இருக்கிற புஸ்தகங்களில் போய் தேடவே கூடாது. மற்ற மதங்கள் இருக்கிற புஸ்தகங்கள் என்ன செய்யக்கூடாது? இயேசு இருக்கிறாரு, இயேசு இருக்கான்னு தேடவே சொல்ல, அது தேட சொல்லவும் இல்லை ஆண்டவர். வேதத்தில் தான் தேட சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தரை பற்றி அவருடைய வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது கூட வேதத்தில் இருந்து தான் பேசினார். அவருடைய காலகட்டத்தில் பாஸ்டர் சாக்ரட்டிஸ் இருக்காரு, அரிஸ்டாட்டில் இருக்காரு, ப்ளூட்டோ இருக்காரு, ஏகப்பட்ட மேதாவிகள்லாம் இருக்காங்க தானே. ஆனாலும் அவர்களை பற்றி என்ன பண்ணதே இல்லை, பேசினதே கிடையாது. அதனால எங்கே எதை பற்றி தான் பேசுகிறேன்னா, கர்த்தரை பற்றி தான், பிதாவை பற்றியும் வேதத்தை பற்றி நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் பேசுகிறார். சரியா? அப்போ இங்கே என்னன்னு சொன்னால், ஏரோதுக்கு நல்லா தெரியும் இவர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கேன்னு சொன்னோன்னே நேர எங்கே கூட்டிகிட்டு வர்றது? போய் பிரதான ஆசாரியனை கூட்டிகிட்டு வா. சரியா? வேத பார்கனை கூட்டிகிட்டு வா. கூட்டி வந்து உட்கார வச்சு எங்கேன்னு சொல்லுங்கள், மேசியா எங்கே பிறப்பார்? இங்கே தமிழில் வந்து கிறிஸ்துவனர் இருக்குல்ல, மேசியா எங்கே பிறப்பார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணப்படுது, சொல்லப்படும் போது அவங்க திட்டமாக சொல்கிறாங்க. ஆறாவது வசனம் வாசிக்க. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இப்போ என்னன்னா, நம்ம இந்த சம்பவத்தோடு நின்றக்கூடாது பாஸ்டர். இப்போ யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு நம்ம என்ன கொண்டு பண்ணிடக்கூடாது. இது தீர்க்கதரிசியால் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஆமென். இப்போ ஏரோது ராஜா இதை கேட்ட உடனே, பிரதான ஆசாரியற்றும் ஜனத்தினுடைய வேத பாரகர்கிட்ட கேட்ட உடனே அவங்க தெளிவாக சொன்னது, இந்த 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற இடம் வந்து மீகா 5:2. அதில் தான் நிறைய இருக்குது, இதில் நமக்கு கொஞ்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ மீகா 5:2 வாசிங்க பாசு. எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. இப்போ இதில் வாசிக்கிறோம் தானே. இப்போ யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அப்படின்னு சொன்னால், யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நல்லா கவனிங்க. 5வது மீகா 5:2 வந்தீங்கன்னா எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமேன்னு இருக்கும். சரியா? ஏன் எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமேனா, எப்ரத்தான்னு சொன்னால் இது வந்து ஹெப்ராயிக் பீரியடை குறிக்குது. எப்ரத்தான்னு என்னது? ஹெப்ராயிக் பீரியடு. ஏன்னு சொன்னால் எப்ரத்தா அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட்ஃபுல். சரியா பஸ்டமா? கனி நிறைந்த, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ இது வந்து இது மாஸ்குலைன் வந்து இது வந்து ஃபெமினைன் நவுன் தான் எப்ரத்தா. இது வந்து இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து தான் எப்ராஹிம். எப்ராஹிம் பேர் வைக்கிறார்ல, அவர் எப்ராஹிமேன்னு சொல்கிறார்ல, இவர் சொல்கிறார்ல, யோசேப்பு வைக்கிறார்ல பஸ்டமா. அது வந்து இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம், அது எப்ரத்தாங்க சொல்லுது. சரியா? எப்ரத்தானா சிங்குலர், எப்ராஹிம் சொன்னால் யோது மிம் சோஃபித் வர்றதுனால அது வந்து ப்ளூரல் ஃபார்ம். அதனால தான் என் தகப்பன் வீட்டில் என்ன செஞ்சார், பெருக பண்ணினார் அப்படின்னு தான் எப்ராஹிம் வைக்கிறார்ல.
அதனால அந்த பேருக்கு வருது. இது இப்போ ஹெப்ராயிக் பீரியடில் எப்ரத்தான் கூப்பிட்டப்பட்டது, பின்னாடி ரபானிக்கல் பீரியடில் தான் பெத்லகேமாக மாறுது. சரியா? நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஸ்டர்மா, ஆயிரங்களுக்குள்ளே அப்படின்னு சொன்னா யூதேய தேசத்துக்கு ஒதுக்கப்பட்டாங்கல்ல, லேண்ட் ஒதுக்குனாங்கல்ல, ஆமாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இது கொடுத்தாங்கல்ல பாஸ்டர்மா, பிரிக்கப்படும் போது பட்டணங்களும் கிராமங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? பட்டணங்களும் கிராமங்களும். ஆமாம், நீங்கள் வந்து யோசுவா 15 எடுங்களேன். 15 வாட்சிங்கன்னா 15:20 கொடுக்கப்பட்டிருக்குங்கய்யா. சரியா? 15:20 20 வசனத்துலேருந்து 63 வரைக்கும் இருக்கும் பாஸ்டர்மா. அதில் எப்ரத்தா இருக்காது, பெத்லகேமும் இருக்காது. ஓ சரியா? ஓகே. ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏன் இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஆயிரங்களுக்குள்ளேன்னு சொன்னால் அதெல்லாம் பட்டணம். ஆயிரங்களுக்குள்ளே என்னது? பட்டணம். சரியா? சிறியதாக இருக்கிறது வந்து கிராமத்திலே குக்கிராமம். பெத்லகேம் எவ்வளவு? குக்கிராமம். பேர் கூட வரல, பேர் கூட வரல. நீங்கள் சின்ன கிராமம். சரியா? அதான் அதில் இருக்கிற பியூட்டி. சரியா? அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீ ஆயிரங்களுக்குள்ளே, அதாவது வந்து பட்டணங்களுக்குள்ளே சின்னது நீ, ஆனால் ஓன்ட்ட இருந்தால் யார் வருவா? இஸ்ரவேலை ஆள போகிற ராஜா பிரபு அங்கேருந்தா ஒருவர். சரியா? இஸ்ரவேலை ஆள போகிற உண்டத்திலிருந்து இப்போ. ஆமாம், இது தமிழ் பைபிளில் சரியாக அது என்ன செய்யப்படல, இது அவ்வளோவா விளக்கம் இல்லைங்க. தமிழ் பைபிளில் சரியாக சொல்லலை. இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஆங்கில பைபிளில் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒரிஜினலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்ட்ட இருந்து, அதாவது இப்போ நீங்கள் பிறப்பார் இஸ்ரேல் ஆள போகிறவர் உன்னிடத்துலேருந்து புறப்பட்டு, அதாவது எங்கேருந்து? பெத்லகேம்லேருந்து புறப்பட்டு நேராக எங்கே வந்துடுவாராம்? என்னிடத்துல வருவார். சரியா? அப்புறம் அவர் அது இஸ்ரவேலை ரூல் பண்ணுவார். இவர் எப்படிப்பட்டவர்னா, ஓல்டில் இருந்து எவர் லாஸ்டிங் வரைக்கும் பசுவான். அதான் அதில் இருக்கிற பியூட்டி. இங்கே தமிழில் எப்படி போட்டிருக்கு? அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையதுன்னு போட்டிருக்குல்ல, அப்படி வராது. அப்படி என்ன செய்யாது? வராது. அதாவது ஹெப்ராயிக் பீரியட், ரபானிக்கல் பீரியட், மெசியானிக் பீரியடோட இட்டர்னல் வரைக்கும் கொண்டு போயிடுவார் இவருடைய ஆளுகை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீ இருக்க கிராமத்திலேயே இருக்கிற பட்டணங்களில் எல்லாம் ஒதுக்கப்பட்ட சின்ன கிராமம், குக்கிராமம். பாஸ்டர், குக்கிராமம் என்ன, ஒரு 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 10 கிலோமீட்டர் அளவுக்குள்ள இருக்கிற, ரொம்ப அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிற சின்ன, அதுக்கு பேரே இல்லைன்னு வச்சுங்களேன், அதை கன்சிடரே பண்ணுறதில்லை. அதில் இருந்து தான் இஸ்ரவேல் ஆளப்போகிறவர் எழும்பி வருகிறார். அதை எப்படி சொல்கிறாரு இந்த தீர்க்க தரிசனம்? அங்கேருந்து எழும்பி ஏன்ட்ட வருவார் அப்படின்னா, எருசலேமில் பெத்லகேமில் பிறந்து எருசலேமுக்கு வருவார். எருசலேமில் தான் இப்போ அவர் இருக்கிறார். கர்த்தர் அங்கே தான் ஆலயத்துக்கு வருவார். சரியா? இவருடைய ரூலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பழையவைகள் இருந்து ஓல்டு ஃப்ரம் எவர் லாஸ்டிங், அப்படி தான் அதில் ஒரிஜினல் அப்படி தான் இருக்குது. ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஆதாம் காலத்தில் இருந்து எவர் லாஸ்டிங் வரைக்கும் இவர் ரூல் பண்ணுவார். நித்தியத்துக்கு வரைக்கும் இவர் ரூல் பண்ணுவார். சரியா உங்களுக்கு? இந்த ரெண்டாவது பகுதி இதில் மத்தையில் சொல்லப்படலை. மத்தையில் மேலோட்டம் என்ன மட்டும் சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இங்கே தமிழ் பைபிளில் இஸ்ரவேலை ஆளும் பிரபுன்னு தானே போட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரிஜினலாக படிங்க, ஒரிஜினலில் போடலை தானே பசமா? 5 தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும் போது இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். சரியா? அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது அப்படின்னு போட்டிருக்கா. ஆனால் பட் அப்படி ஒரிஜினல் அப்படி வராது. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து, அதாவது பெத்லகேமில் இருந்து என்கிட்ட வருவார், புறப்பட்டு எருசலேமுக்கு வருவார். அப்போ இங்கே பிரபுன்னு போடலை அவரை.
ஆளப்போகிறவர் ஆள போகிறவன் இருக்கு. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு மத்தையில போட்டிருக்கு. பிரபுன்னு போட்டிருக்கு. சரியா? இப்ப இந்த பிரபுன்னு நம்ம உண்மையாவே போட்டிருக்கு அப்படின்னா நம்ம மீகா போய் பார்த்தா அதுல பிரபுன்னு இல்லை. இல்ல. சரியா? அப்ப ஏன் இப்படி சொல்றாரு இங்க? இவங்க வந்து இங்க சொல்லப்பட்ட சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க உண்மையா போய் அங்க பார்த்தா தான் தெரியும் என்ன எழுதப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனமாக என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியும். சரியா?